சென்னையில் இடம் எப்படி இருக்குது பாருங்கள். குற்றாலம் மாரி இருக்குங்க. ப்ரைவேட் ஃபால்ஸ் மாரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மெயினான லொக்கேஷன் ஸ்விம்மிங் பூல் குளிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி டு 3 அடி அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்த ரேட்டு எவ்வளோனா மொத்தமே 60 லட்ச ரூபா வருதுங்க. ரேட்டை முதல்ல சொல்லிடணும். எங்கே போனாலும் சென்னை வந்தாலும் ரேட்டை கரெக்டாக சொல்லிடணுங்க. 30 அடி தார் ரோடு, தேக்கு தோட்டம் கூடி பார்த்தீங்கன்னா 23 சென்டாக எடுக்கலாம். இந்த வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்க இடத்த எடுத்துடலாம் உடனே. ஏன்னா கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள், இதில் இருக்க ரூமில் நீங்கள் இடம் எடுக்கவங்க வந்து ஃப்ரீயாகவே தங்கிக்கலாம். ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சென்னையிலேருந்து 1 மணி நேரம் வந்தால் போதும். செங்கல்பட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் பைக்கில் வந்தாலே போதும். 5 நிமிஷம் தான். சூப்பரான மெயினான லொக்கேஷன். தேக்கு தோப்பு எடுக்கனாலும் எடுக்கலாம். இங்கூடி பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு எதுனாலும் எடுக்கலாங்க. நீங்கள் தேக்கு எடுத்தீங்கன்னா பார்க்க சுமாராக தெரியும், அழகு கம்மியாக இருக்கும். ஆனால் இதிலலாம் ரேட்டு ரூபா. தேக்கு மாமரம் வந்து உங்களுக்கு வருஷம் வருமானம் தரும். ஏன்னா சீசனுக்கு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ரோடு 30 அடி தார் ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எடுத்து வீடு கட்டணும்னு பிளாட் எடுத்து கட்டுறீங்க. பிளாட் எடுத்து கட்டுறதுக்கு போது இப்படி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிங்கன்னா நல்லா இயற்கையாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாலாறு, தண்ணிக்கு போருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் தண்ணி வசதி இங்கே மெயினாக இருக்கும். சூப்பரான லொக்கேஷனு. ஒரு பார்க்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இதுக்கு எய்த்தாப்பில் உள்ள இடமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. நம்ம மூலம் வந்தீங்கன்னா ஜம்முன்னு முடிச்சு விட்ருவோம். கப்புன்னு அடித்து பேசி நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு விட்ருவோம். அதனால் சீக்கிரம் வாங்க. நிறைய பேர் கேட்டிங்க சென்னையில் தோப்பு போடணும்னு. உங்களுக்காண்டி சென்னையிலே போட்டாச்சு. நல்லா சூப்பரான லொக்கேஷன், மெயினான லொக்கேஷன். பூவை பாருங்கள், மாம்பூ எப்படி பூத்துருக்குன்னு. இனிமே தான் கொத்தாக காய்க்கும். மாந்தோப்பு எடுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். எல்லோரும் சென்னையிலேருந்து நம்ம ஊர்லேருந்து எடுக்கீங்க. இங்கேயே எடுங்கம்மா. நீங்கள் நினச்சா உங்களுக்கு இங்கேயே காட்டியாச்சு. எல்லாம் சென்னையிலேருந்து பூரா எங்கள் ஊரில் பூரா இடத்த பூரா எடுத்துருந்தீங்க. இங்கே உள்ள இடத்தையும் கொஞ்சம் எடுங்க. ஒரு 10 தோப்பு கடைசியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். ஒரு 5 தோப்பும் சென்னை கஸ்டமர் தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இங்கே தோப்பு இல்லை இங்கேயே. நம்மகிட்ட எல்லா பக்கமும் தோப்பு பாருங்கள். தேக்கு தோட்டம் ஃபுல்லும் இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா தேக்கு தோட்டம் எல்லாம். சோலார் லைட்லாம் பாருங்கள். நைட்லாம் லைட்டு ஜம்முன்னு அடிக்கும். எப்படின்னா என்ன டீட்டெயிலாலும் கால் பண்ணுங்கள். எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே எடுத்துடலாம் இடத்த. அப்போ தான் ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக இருக்கும். பத்திரம் போடும்போது நம்ம சந்திக்கும் 2 பேரும் சேர்ந்து ரிவ்யூ வீடியோ போடுறோம். துணிஞ்சு எடுக்கலாம் நம்மளை நம்பி. பாருங்கள் பார்க்கெலாம் பாருங்கள். நிறைய பார்க்கு ஸ்பேஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக நிறைய ஒதுக்கியிருக்காங்க. காமன் பிளேஸு நிறைய ஒதுக்கியிருக்காங்க. வந்தீங்கன்னா சூப்பராக எடுத்து ஜம்முன்னு ராஜா மாதிரி வாழலாம். கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி பண்ணி ஃபுல்லும் பாருங்கள். தேக்கு தான். தேக்கு மாமரம் ரெண்டுமே மிக்சிங்கே வேணுமா, மிக்சிங்கே வேணாலும் எடுத்து தரோம். தேக்கு மாமரமும் இருக்கும். இந்த சைடு பார்த்தா மாந்தோப்பு, இந்த சைடு பார்த்தா தேக்கு. எல்லாமே பணம் கொட்டுத மரம் தான் தோப்பு. ஏன்னா தேக்கு பார்த்தீங்கன்னா இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா வைர மாதிரி 120 வருஷம் ஆகிட்டுன்னு வச்சுருங்களேன். 10 வருஷம்லாம் ஆகிட்டுனா அவ்வளோ வண்டி வந்துடும். கெட்டி பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் தண்ணி மட்டும் ஒரு போர் போட்டு தண்ணி மட்டும் சொட்டு நீர்லாம் போட்டிங்கன்னா சல்லுன்னு வளர்ந்துடும். 10 வருஷத்தில் வளரக்கூடியது 2-3 வருஷத்தில் வளர்ந்துடும். தண்ணி மட்டும் ரெகுலராக நிறையா பாய்ச்சிங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. வருமானமே வரும். நீங்கள் இடத்துக்கு மேலே தேக்கு மரம் போயிடும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் காமனாக ஆவரேஜாக பார்த்தாலும் ஒரு 30-50 மரத்துக்கு மேலே இருக்குது. 23 சென்ட்லேயே 50 மரத்துக்கு மேலே இருக்குது. அதனால் தேக்கு தோப்பை துணிஞ்சு எடுங்க. என் பேரை சொல்லி எடுங்க. ஃபியூச்சரில் பெரிய செட்டில் ஆகிடலாம். அவ்வளோதான். இடமும் உங்களுக்கு வந்துடும். அதுபோல் தேக்குக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வாங்க சுற்றி பார்ப்போம் எங்கெங்கே எவ்வளோ காணம் இருக்குன்னு. மொத்தம் ஒரு 8 ஏக்கர் தாண்டி இருக்குங்க இடம். 8 ஏக்கர் தாண்டி பாதி கிட்ட முடிஞ்சிட்டு. நம்ம எவ்வளோ முடிச்சு கொடுக்கணும் டார்கெட். வந்தீங்கன்னா தெரியும் இடத்த பற்றி. லொக்கேஷன் தார் ரோட்லேருந்து ஒரு 200-300 மீட்டர் மட்டும் மண் பாதை மாதிரி இருக்கும். அதுவும் மெட்டல் ரோடு. தார் ரோட்டுக்கு முன்ன ஒரு ரோடு போடுவாங்க தெரியுமா, கவர்மெண்ட்டில் இருந்து. அந்த ரோடு போட்டிருக்காங்க. இப்போ ரோடு போட்டுருவாங்க. இப்போ ரோடு போட்டாங்கன்னா இன்னும் ரேட்டு ஏறும். இது ஃபுல்லும் தார் ரோடு தானே. எப்படி இருக்கு பாருங்க. வாசனையே மனமாக இருக்குங்க. இந்த கிளைமேட்டு, இந்த பூ வாசனை எல்லாம். தேக்கு மரமும் பூ பூத்துருக்கு, மாமரமும் பூ பூத்துருக்கு. மனமே தனி. பக்கத்தில் ஒரு டீம் இடம் எடுத்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணணுமோ பார்ட்டி எடுத்து ஜம்முன்னு இருக்கும். ஜாலியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா கெத்தாக இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில். இங்கெல்லாம் இடம் எடுத்திங்கன்னா ஒரு தடவையாவது வந்து பாருங்கள். என் பேரை சொல்லி ஒரு தடவை வந்து பாருங்கள். உங்களுக்கு இடத்த கொண்டு வந்து காட்டுதும். பிடிச்சா எடுங்க, அவ்வளோதான். கம்பல் பண்ணதே நம்ம இதில் கிடையாது. வந்து பார்த்தா தான் இடம். நிறைய பேர் இடம் கட்டிகிட்டே இருந்தீங்க பாருங்கள். எல்லாமே ப்ராப்பராக வாரங்கால் எல்லாம் போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்காங்க. கிலோடியே போயிடும். பைப் எல்லாம் கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க.
சோலார் லைட்டு 25 சென்ட் பிளாட்டு பேரே போட்டாங்க பாருங்க, சோல்டுன்னு போட்டு இந்த இடம்லாம் முடிஞ்சு போச்சு. பிளாட் நம்பர் 25 அதில் மிஸ்டர் உமாராணி சோல்ட் அவுட்டுன்னு போட்டிருக்கு. வேறு நிறைய இடம் முடிஞ்சிட்டு, இது இந்த இடமும் சோல்ட் அவுட்டு. நீங்களும் உங்கள் இடத்த எடுத்தீங்கன்னா உங்கள் பேரை போட்டு விட்டுருவாங்க. இவங்க பாருங்கள், இடத்த எடுத்து வாலிபால் நெட்டே கிரவுண்டு பண்ணிட்டாங்க. இங்கே வாங்கண்ணே, 20 நம்பர் பிளாட்டில் இடத்த எடுத்து 25 சென்ட். 25 சென்ட்னா என்ன சைஸில் வருதுன்னு பாருங்கள். அந்த மஞ்சள் கல் இருக்கா, அந்த கல்லில் இருந்து அங்கே வரும். நல்லா பெரிய இடமா இருங்க. வாலிபால் நெட்டு கட்டி விளையாடுதாங்க டெய்லி. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக விளையாடலாம், சமைச்சு சாப்பிடலாம். உங்கள் இடமாயிரம், யாருமே நிப்பாட்ட முடியாது உங்களை. 30 அடி பாதை ஜம்முன்னு மரத்துலேயே கட்டிட்டாங்க. இங்கோடி பார்த்தா தேக்கு மரத்துலேயே கட்டிட்டாங்க. இங்கோடி ஒரு சின்ன கம்பு மட்டும் நட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டாங்க. இங்கோடி பாருங்க, பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இடத்த எடுத்து எப்படி ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் நீங்களும். ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறவங்க இதை அழகாக எடுத்து கட்டலாம். ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு நல்லா கூலிங்காக இருக்குது பிளேஸு. இப்போ உச்சி வேல் நிற்கும். மதியம் பார்த்தீங்கன்னா 12 மணி. அந்த கூலிங்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அந்த உள்ள வேலே படாது அந்த மாதிரி இடம். ரோட்டில் என்னாலே வேல் பட மாட்டேங்குங்க, அப்படி மறைஞ்சிக்கிடுது. 12 மணி மாரி தெரில. நீங்கள் இடம் பார்க்க வரா இருந்தால் 12 மணிக்கே வாங்க, அப்படின்னா தான் தெரியும். நல்லா கூலிங்காக இருக்குது. சுற்றி ஃபுல்லுமே ரோடு தான். சீக்கிரம் வந்தீங்கன்னா ஃப்ரெண்டில் எடுத்து வந்துடுவோம் உங்களுக்கு. 12 மணி பார்த்துக்கிடுங்க. பிறகு வேலு சொல்லுன்னு அடிக்காஞ்சு இருந்தாலும் வேலு தெரியல மாமரத்துக்கு என்னொன்று. ஆனால் பாருங்க, பேட்மிண்டனுக்கும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. இது எல்லாம் ப்ரைவேட்டாக நீங்கள் யாருனாலும் வந்து விளையாடலாம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து தங்கலாம். பார்த்தீங்கன்னா பாலாறு எங்கே இருக்குன்னு கேட்டிங்க, பாலாறு வாங்க காட்டுறேன். இடத்த ஒட்டினாப்பில் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து தண்ணி போகலாம். இதுக்கு அங்கே தாங்க ஆறு. இது எங்களுடைய ஒரு ரோடு போகுது. ரோட்டுக்கு எடுத்தா இது போகுது, மெட்டல் ரோடு மாரி தெரியுதா ரோடு போகுது. அதுக்கு அங்கே தாங்க ஆறு. பார்த்தீங்களா, ஆறு ஒரு அரை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். வீடு எல்லாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு தெரியும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு கணக்குக்கு அநியாயம் ரேட்டு சொல்லுவாங்க. இங்கே ரேட்டு கம்மி தான். ஃபார்ம் ஹவுஸ் ரெண்டு, அதுவும் மரத்தோடு நிற்கி. வீடு சூம் பண்ணி காட்டேண்ணே, சூம் பண்ணி காட்டு தெளிவாக தெரியும். வீடு அங்கே பாரு, வீடு ஃபுல்லும் இருக்குது. பில்டிங் ஃபுல்லும் கட்டிச்சிங்க. அது பள்ளமான இடம். நம்ம நிற்கிறது உயரமான இடம், சரியாவில் உயரம். சேஃப்டியான லொக்கேஷனு. மாமரம் தோப்பு, மாந்தோப்பு, தேக்கு தோப்பு நல்லா இருக்குங்க. இந்த பார்க்கெலாம் வந்து உட்காரலாம் ரிலாக்ஸாக. எல்லாமே குழந்தைகள் விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குங்க. சேஃப்டியாக விளையாடலாம். தேக்கு மரம்லாம் பாருங்க, பரும்பரும் தேக்கு இருக்குது. நல்லா இந்த தேக்கு தோப்பெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபமாக இருக்கும். இல்லை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரோட்டில் நிற்கி தரமாட்டாங்க. ரோட்டில் நிற்கி நைஸாக வேணால் நம்ம வேணால் கேட்டு வெட்டிக்கலாம். ஓனர்கிட்ட பேசி வேணால் வெட்டி தரோம். பாருங்கள் மரம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 10 வருஷம் ஆகிட்டுனா கேரண்டியே சொல்லுங்க, ஒரு மரமே ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே போயிடும். நீங்கள் கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வெட்ட முடியும். சும்மாலாம் வெட்ட முடியாது. தேக்க லைசன்ஸ் எல்லாம் வாங்கி தான் வெட்ட முடியும். சூப்பரான லொக்கேஷன். வரேன் இன்னைக்கு வந்து பாருங்கள். எனக்காண்டி நான் சொன்னதுக்காண்டியாவது வந்து பாருங்கள், சரியா? ஏன்டி பார்க்காம விடாங்க. பிடிக்கவோ பிடிக்கலையாங்க, இடத்த முதல்ல என்றைக்குனாலும் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு பாருங்கள். பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 4-5 இடத்த கொண்டாந்து காட்டுதோம். நாங்கள் நிறைய இடம் கைவசம் இருக்குது. உங்களுக்கு ஃப்ளாட் வேணாலும் சரி, எப்படினாலும் சரி உடனே கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ எப்படின்னா சென்னைன்னு போட்டிருப்பேன். யூடியூப்பில் தென்காசி லேண்ட் ப்ரொமோட்டர்னு அடித்தா போதும், அடித்தாலே போதும். சென்னைன்னு ஒரு வீடியோ இருக்கும், டைட்டில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு வந்துடுங்க. சென்னை வீடியோ ஃபுல்லும் அதில் தான் இருக்கும். வீடு எதுனாலும் சரி. பாருங்கள், உங்களுக்கு வெளியே எப்படி போகணும், எதில் வர தார் ரோடு போட்டிருக்காங்க, எல்லா விவரத்தையும் க்ளீனாக சொல்லுவாங்க. சூப்பரான பிளேஸுங்க. இடத்தெல்லாம் பாருங்கள், செமையாக இருக்குது. பார்க்கலாம் குளுமையாக இருக்குது. வாங்க வாங்க போகலாம். நல்லா ரோடு எல்லாம் க்ளீனாக போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா ரேட்டு ஏறிடும் கப்புன்னு. அதுக்கப்புறம் எப்படினாலும் மாற்றி விட்டுடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பாருங்கள் தார் ரோடு எல்லாமே, எல்லா வசதியும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஆனால் தார் ரோட்லேருந்து ஒரு 300 மீட்ரு மட்டும் மண் பாதை போகணும். அதுக்கடுத்து இந்த தார் ரோடு வந்துடும். பக்கத்தில் ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தான். நம்ம இடத்துலேருந்து 1/2 கிலோமீட்டரில் உள்ள வியூ பாயிண்ட் தான். எல்லாமே நெல் நட்டுருக்காங்க.
பில்டிங்கு, ஸ்கூலு, ஆஃபீஸு அந்த மாதிரி எல்லா வசதியும் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் வாங்க, வந்து இடத்த பாருங்கள், லொக்கேஷனை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது கரெக்டாக இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு 800 மீட்டர் டு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நம்ம இடத்துல இருந்து. வீடு, கடை எல்லாமே அந்தளவு டெவலப்பிங்கான லொக்கேஷனை தான் நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்தெந்த வீடியோ பார்க்கலாம் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சென்னை ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சென்னை வீடு ஃபுல்லுமே இருக்கும். சென்னை நியரஸ்ட்டு வீடு, இடங்கள் ஃபுல்லுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாலாறுன்னு சொல்லுவாங்களா, பெரிய ஆறு சென்னை சைடு, அந்த ஆறு லொக்கேட் ஆகிருக்கு. அது பக்கத்துலேயே நல்லா இவ்வளோ பெரிய பாலம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் எல்லாமே தரமாக இருக்குங்க. ஸ்பாட்டு வந்து இந்த பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் பண்ணவே தேவையில்ல, அதனால் துணிஞ்சு எடுக்கலாங்க.